என்ன நக்கல் பண்றக்கா வரீங்களா? நீ எப்போ வரணும் வாசலே இருந்த தெரியுமா? அங்காள சந்தையில கேக்குறாடா கண்ணதாசன் மட்டன் சால்ந்து. எங்க கண்ணதாசன் மட்டன் சால்ந்து ஆம்பூர்கார் கேக்குறாரு என்கிட்ட. கண்ணதாசன் மட்டன் சால்ந்து தெரியுமா? அண்ணே தானே. அங்கால ஏட்டார் வரேன்டா கண்ணதாசன் மட்டன் சால்ந்து அந்த பஸ் வச்சிருக்காருல படம் வச்சு கொஞ்சம் வர அவர் கேட்டா பத்தியா இருக்கேன். ஏய் கேட்டுங்க ஆந்திரா முடியல ஃபேமஸ் ஆந்திரா எப்படி நீ நக்கல் பண்றக்காக வரீங்களா? என்ன 13 ரூபாய் கரையத்துக்கு வாங்குனதே 10 ரூபாய் கரையத்துக்கு எவன் கொடுக்குறேன் எலிச்சா பையா? இப்ப 9 ரூபாய் கரையத்துக்கு கேக்குறாங்க. 9 ரூபாய் கரையத்துக்கு கேட்டா அவன் அப்படியே வண்டியிலே கிடக்குன்னு சொல்லிடுவேன். இப்ப நாங்க 8 ரூபாய் கரையத்துக்கு வெட்ட வேணாமா? எது நீங்க 6 ரூபாய் கரையத்துக்கு கூட வெட்ட வேணாம். ஒருத்தன் 10 ரூபாய் கரையத்துக்கு கேக்குறான் 11 ரூபாய் கரையத்துக்கு கேக்குறேன். என்ன மண்ணுக்கு சண்டைக்கு வர்ற அவன ஒண்ணுமே சொல்லல. நீ 10 ரூபாய் கரைய கேட்டவனா? ஏ கேக்குறேன் கேட்டு போறேன். நான் சண்டை போடுறதுக்கு வந்திருக்கேன். என்ன தம்பி 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஏன் சும்மா என்ன வியாபாரம் பாக்குறேன்? நிலம் அதுக்கு தான் உன்னை கொடுக்குறேன். ஒரு குட்டி வாங்கி கொடுத்துருப்போம். ஏய் மோனே அந்த உருட்டி அளக்குறா. மொத்தமா பேசிக்கிட்டு ஒண்ணு மொத்தமா வெட்டா யார் பேசுறா? யார் பேசுறா? மாடு ஈட்டுக்கிட்டு இருக்கு கிடா புடிச்சு. சரி பேசிட்டேன். மொத்தமா கேக்குறேன். கேளு கேளு மொத்தமா. ஆள் யார் இருக்கா? தேவைங்க உருட்டி கேக்குறான். அப்புறம் விரட்டா. ஏ அவர் வாங்கிட்ட பத்தி வாங்கிட்டா. அவர் இப்ப கேட்டாரா உன்ட? ஏய் கைத்த விடு கைத்த விடுனே. ஏய் சொல்லுனே மோனே நமக்கு இல்ல. மோனே மொத்தமா கேக்குறாங்களா? நமக்கு இல்ல வேற ஆளு சொல்லாம கேளு. ஒரு குட்டி சொல்லு. மொத்தமா கேளு. ஒரு குட்டினா 16 ரூபாய் கொடு. ஒரு குட்டி தர்றேன். கேட்டோம்னா அத கொடுக்க மாதிரி சொல்லு. அப்ப 15 ரூபாய் கொடு. கோட்டையாடா 6 ரூபாய் நல்லதா இருந்தா குரூப் ஏய் 11500 ரூபாய் கொடுத்து அவன விரட்டி விட்டுட்டே ஒரே விரட்டா. தர கொடுக்கலாம். ஒரு இத்தவே 15 கேட்டான் போடா மொத்தத்துக்கு. 11 ரூபாய் தான் கேட்டான். 11 அவர் சொன்னாப்ல 11 ரூபாய் சொன்னாப்ல அதோட விலையிட்டேன். தக்காளி மாதிரி இருந்துச்சு. ஆடு பெரிய ஆடா இருந்திருக்கேன். விநாயகி இப்படி மூதேவி என்ன ஏத்திட்டு வந்தேன்னா பெரிய ஆடா இருக்கு. நேரம் நீங்க 13 அவரா மாதிரி போனது கமிட்டியில வந்திருக்கலாம். டாய் ஆடெல்லாம் விதவிதமா கிடைச்சு நான் வேற உட்காந்துக்கிட்டு இருந்தேன். விளையாடிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு கம்மியில அங்குள்ள ஏவர் அதிகம் விலைக்கு இல்லாம இருக்குது. கமுதி ரொம்ப ஓவரா இருக்குறாங்க. போய் சொல்றாரு நினைக்கலாம். கசிக்கிட்டா கறி கிடைக்கலாம். ஒரு ஆள் அழைக்க வைக்க கறி கடைக்கு வாங்க முடியாதா? கறி கடைக்கு என்னப்பா அவன் கறி கடைக்கு அங்கேதான் போறாங்க. நல்லா இருக்கு. 8 ரூபாய்க்கு கேட்டேன்டா நானு. நீ வாங்குற மாதிரி கேளு. 13 ரூபாய்க்கு நடந்தேடா. ஏய் விடு விடு இரு கேளு கேக்குறாரு. 2 ஒரு கை தான் ஏத்தி விடுறாங்க. அடுத்த ஆட்டு சொல்றது ஆட்டுக்கார கயிறு ஏத்துறா கயிறை ஊத்துட்டு போன சொல்லி இவ்வளவு ஏவி விட்டுறது. அது யாருக்கு தெரியாத மாதிரி. ஏய் விடு போட்டா 13 ரூபாய்க்கு கேட்டா 10 ரூபாய்க்கு கேட்டுட்டு இருக்கீங்களா நீங்க? நான் கேட்கும்போது வேகமாக விட்டுறாங்க. கேள்றா நம்ம அவர் விளையாட்டு கேட்கிறாரா? நம்ம கேட்கறியா? விளையாட்டி விடுறக்காண்டி 9 ரூபாய் கேட்ட கேள்றா. நீ கேள்றா 3 சொன்னேன். அதுல 5 ரூபாய் தள்ளிக்க 2 ரூபாய் அங்கே ஆகாதுன்னா விட்டுருங்க. வாங்கலாம். குட்டி தரம் இருக்கு. ஒண்ணு தரம் இல்லாத குட்டி. தரம் இல்ல குட்டிக்கு. எங்களுக்கு கறி கடைக்கு தெரியா என்ன? நீங்க 2 விளையாட்டுக்கு அப்புறம் பேசிக்கீங்க. அவர் விளையாட்டு பேசிடுறா. காலைல இருந்து நிக்கிறாரு 2 ஒரு குட்டி. இவருக்கே தெரியும் என்ன விலைக்கு வாங்கியிருக்கா என்ன வீட்டுல போய் நீ எங்களுக்கு சரியா இல்ல நாங்க போவா. ஒரு ஆள் விளைய சொல்லு.
நாட்டுக்காரன் சொல்லுவான்ப்பா. இந்த ஆளு தெரியுதா? இந்த ஆளு தெரியுதா? இவன் குட்டிப்பே. அப்புறம் என்னமோ சொல்ற, ஊர்ல போய் அந்த விலை வச்சுட்டு இங்க வந்து அதே விலைக்கு கீழே கேட்கிறேன். கேட்டேன் கொடுக்கல, விட போட்டேன். எப்படி அதான் கேட்டல காலைல. அங்கே அடையாது. இப்ப நான் இங்க என்ன சொல்லி வச்சா கேட்டாரு. உங்க மாதிரி நீங்க கேக்குறீங்க. அப்புறம் அந்த மாதிரி கறிக்கடைக்காரங்க அந்த மாதிரி தான் கேட்பான். வாங்கல. நான் 9 ரூபாய்க்கு கேட்டாரு, 10 ரூபாய்க்கு கேட்கிறாரு. இப்ப முறைச்சா கேட்டா ஏய் விடப்பா, குட்டி இல்ல விடப்பா. ஒரு அட்டேஜ் ஒன்னே வாங்கி அறுத்து பார்த்துருவோம், விடு பாப்பான். ரொம்ப உள்ள வேணாம். நீ என்ன 500 ரூபாய் சேர்த்து கேட்டேன். இவர்கிட்ட நான் 11 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். எனக்கு என்ன கொடுக்குறேன்? 11 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் நான். நாங்கள் ஆயிட்டு காலையில கேட்டுக்கோ. ஆமா, ஒண்ணுமில்ல, இந்த தான் இருக்காரு, ஆட்டுக்காரர் நிக்கிறாரு. நீ 15,000 ரூபாய்க்கு வச்சு அவர்கிட்ட காசு கொடுக்க போறா. கட்டுனா பாருங்க, நான் ஒண்ணும் யாருனாலும் நம்ம என்ன 12 ரூபா பத்தி கேட்கும். ஒரே 12 ரூபாய் எத்தனை கிலோ எடுக்கலாம் அதுல? ஒரே முடிவா சொல்லிட்டேன், எனக்கு 500 ரூபா வேணும். தொட்டவனுக்கு 12 ரூபா பத்தி நேரமே பேச வேணாம். ஏ விடப்பா, எத்தனை 10 ரூபாய் தான் கேட்கணும். கிலோ குறைஞ்சு வராது. ஆமா, 15 கிலோ விழுகுது. அது நீ இப்படி சொல்லி எப்படி வீட்டுக்கு போயிட பார்த்து அவங்க வேற பக்கம் போடுறாங்க. என்ன திண்ணக்கத்துல இருக்குது? நல்லா திண்டகத்துல இருக்கு கொழுப்பு. நீங்க தான் வேலை வச்சு அவர்தான் சொல்லி தெரிஞ்சுதானே தலைக்கார வச்சுட்டு வந்திருப்பாரு. கடைசியில் அவர் கொழுப்பு 2 கிலோ. நான் 500 ரூபா சேர்த்து கேட்டுவாங்களா போச்சு. டேய் என்ன ஆகும்னா வாழ வேற எப்படி பார்ப்பான். சொல்றால 10 500 அவுத்து உரியா இல்லையா? நான் வேற விட்டு போப்போம், நானும் விட்டு போப்போம். எனக்கு வேணாம் அவ்வளவு. அவன் கறிக்கடல போய் நான் மட்டை போட்டு வச்சுட்டு முடியாது. வாடா போ வேண்டாம் நினைக்கிறேன். அவர் பாருண்டா, நம்ம கேட்குறவங்க வந்து அவங்க 10 ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் 10 500 அவர் 11 ரூபாய்க்கு வெயி பார்த்துக்கிறோம். வா போகணும். அப்ப இவ்வளவு 2 பேரும் தான் பேசி நிக்கிறாங்க. ஆடு வாங்கிட்டு நிக்கிறா, அப்புறம் தீத்து விட்டுட்டு இருக்காப்ல. அப்பனா அந்த கிடா கண்ணுக்கு தெரியல. நம்ம கேட்கல வந்து கண்டிப்பா ஓட்டுறாரா வந்து. நம்ம குரால பரவாயில்ல மடுலங்க வரடுங்க வரடு. அது மடுவாது ஊர்ல. அடுத்த வாரம் தான் 12,000 ரூபாய் வேணுமா? வாரத்துல தீபாவளிக்கு ஒரு நாள் தான் விற்கும். அது கூட கிட்டி விற்காது, மயிறு விற்காது. அதுலயும் குமிஞ்சிரு பாருங்க. அது தீபாவளி கொண்டு குமிச்சு போடுவாங்க அவங்க. போன வருஷம் கேவலமா கிடந்துச்சுல விலைவாசி. கொண்டு வந்தேன் 9 மணிக்கு 11 ரூபாய்க்கு நான் கேட்கறேன். ஆகல, வாங்கிட்டு குட்டி ஃபுல்லா வாங்கி ஏத்திட்டேன். ஒரு வாங்குறாப்புல அதுக்கு அடுத்து 8,500 8,300 கரையா ஒரு குட்டி ஒண்ணு 11 ரூபாய் கேட்ட குட்டியா தீபாவளி சந்தைக்கு. நானே இதே மாதிரி குட்டி 8,000 அதனால தானே அந்த அவசரப்படக்கூடாது. கடை கட்ட குட்டி ஃபுல்லா தீபாவளி கடையே ஓட்டா முறையில தீபாவளிக்கு 2 தான் வாங்கணும். விற்க முடியாம வாங்குது. ஏற்றும் போது ஏற்றணும். 2 வாரத்துக்கு முன்னாடியே வாங்க ஆரம்பிச்சு ரூபாய் போச்சு. 8,300 ஒத்துக்கிற மாதிரியா சொல்லிட்டேன் 100 ரூபாய்க்கு. நான் தானே 300 தானே ஒத்துட்டு வந்தேன். தாடு விட்ட குட்டி 300 நான் தானே ஒத்து விட்டேன். நான் ஒரு கல்லணையும் ஒரு இது ஒரு கிடா குட்டி கிடக்கு. வா பாப்போம். கடை குட்டி இல்லடா, வாடா. எதுக்கு கோயிலுக்கா? சந்தையில இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். போன வாரம் எல்லாம் இங்கே காசு கொடுத்து வாங்கினாங்க. 5 தான் கடை வந்துருக்கு. தோத்தவங்க இங்கே வாங்கியிருக்கலாமா? நான் ஒரு விஷயம் சொல்லவா, இங்க குட்டி வாங்கினா அங்கே ஹையில் நிற்க. நான் அது கார்த்திகை லக்கு, அது கார்த்திகை தான் அந்த லக்கு. நான் நம்மளுக்கு கரை எங்கே போனாலும் நம்ம கரை கூடாதுவா. ஏன் குட்டி உண்டு பார்த்து வாங்குவோம். அந்த நிற்கிது வரும். அந்த குட்டி கேட்டு கலல கிடக்கு. கறி கடைக்கு தானே எங்களுக்கு. போ அது 2 கேட்டு 24 நிற்கிறேன். 20 உடச்சி வச்சு 2 குட்டி 20 உடச்சி கேளு போ. அதான் அவர் போயிட்டார். அதுக்குள்ள தந்துரு சின்ன கடைசி எப்படி கொடுக்கலாம்?
நாங்களும் வாங்கி விற்கணும்லண்ணே. அப்ப அது ரெண்டு என்ன விலை சொல்றீங்க? அதையும் பார்த்து சொல்லுங்க. இது மாதிரி அதையும் சொல்லாதீங்க. அது என்ன விலை? அது 18 ரூபா கொடுங்க. மூணு எப்படி கொடுக்கலாம்? எப்படி கொடுக்கலாம் கேட்டேன். 22,000. இன்னொரு 500 சேர்த்து. ஒரு எவ்வளவு? 22,500. அதுக்கு இல்லையா? 23 இல்லையா? எவ்வளவு ஆகுது? 14,500 கட்டிட்டு போங்கண்ணே. 15 ரூபா சொன்னேன். தாலிக்கிடாண்ணே, கோயில் வாங்க மாட்டாங்கண்ணே. தாலிக்கிட்ட அதெல்லாம் நாங்கள் வாங்கி கொண்டு வச்சுறோமா? கறிக்கடை தானே நாங்கள் கறியை வச்சுக்கிறோங்க. எத்தனை கிலோ இருக்கு? 20 கிலோ குறையாது. 20 கிலோ இருக்குதுங்க வைக்குது. அப்படியே அணிஞ்சு கொடுக்க போறிய? 20 கிலோ விழுவுறோம். கேட்குறீங்களா? அங்கே கேட்குறியாயா? நான் அங்கிட்டு வச்சுட்டு இருக்கேன், நீ அங்கிட்டு வச்சுருக்கியாயா? விடுங்க போட்டது. விடுங்கயா, போட்டேன் காசு வாங்கியா. விடுங்கயா, நாங்கள் இப்போ விட்டு பார்க்க வைக்கணும். அறுத்து போட்டாலும் கை இருக்குன்னு கை வச்சாலும் எவ்வளோயா கறி எடுப்பாங்க போய்? அண்ணே கொழுப்பு இருக்குமியா? கொழுப்பு 2 கிலோ 3 கிலோ கொழுப்பு இருக்குது இல்லையா? நீங்கள் 20 கிலோ விழுந்தாலுமே எங்களுக்கு என்னையா அதில் மிஞ்சுது? விடுங்க, நல்ல விலை போட்டு விடுங்க. விடுங்க, ஒரே அடிச்சிட்டேன். விடுங்க, போட்டேன். முட்டையோட மாதிரி இருக்கு. விரும்புறாரு இதுவும் இல்லை. விடுங்க, தீவிர தோணிட்டு குடியானா கேட்கிறாரா? எதை கேட்கிறாரு அவரு? எதையா கேட்கிறா? இல்ல இந்த 2 நாளைக்கு கேட்குறியா? சரியா, சரி கேளு. அதான் கேட்டையா, எடுத்து அடிச்சிட்டேன். குட்டி எப்படி இருக்கு பாத்தியா? என்னடா பேசுறா? எங்க குட்டி பத்தாது? குடிச்சு பாரு, கையாடி பாரு. இந்த குட்டி யாரு இங்க கூறிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் கூற முடியாது. முறையா சொல்றேன். 500 ரூபா குறைச்சு கொண்டு போலியா? 45 ஒண்ணு சொன்னேன். 35 5 மணி 31,000. எவ்வளவு கேட்டா? யாரு இந்த 4 குட்டி இது இல்ல.
ஆடு மட்டும் சொல்லியிருக்காருண்ணே. ஆடு மட்டும் சொன்னாங்க. ஆட்டை மட்டும் எவ்வளவு ஆகாது. கை தொட்டு பார்த்தா எவ்வளவு எவ்வளவு ஒரு 31 31 தரவா இல்ல வர 32 தரவா எந்த 400 இது 4 அது 2 அது தனி அது தனி ஆமாண்ணே அது 5ல வருது. அது எவ்வளவு 15 கொடு 15 நல்லா பாத்துக்க. சரி எப்படி வேணும் அது எப்படி வேணும் உப்பு இருக்கும் கேட்கவே இல்லையே. ஒரு இடையே கேட்டு அவர் வந்து நிற்கிறாரு. அதே தலைக்கில ஓட்டு நிற்கிறாங்கல்ல. ஏறு பாப்போம் தீப்போம். 11 11 தான் தலை கிடாய பாரு கார்த்தி ஓன்னு போச்சுங்க. 10 ரூபாய்க்கு கொடுத்தாலும் வேணாம். அப்போ வேற கட்டி போப்போம். விற்கலங்க ஒன்றால இதுக்கு முளவு கடை பொட்டை கூட்டி பார்த்துக்கிறாங்க. சரி இந்த வால்ட்ட 10 ரூபாய் கட்டணம் விடுவாங்க. நான் கேட்டு வாட்டா ராணி கேமரா விளைச்சிட்டா இந்த அவங்க முதலாளி
இந்த ஆடு 2 குட்டி என்ன விலை? இந்த இவர் தான் கொலைக்காரரு, மூஞ்சியை பார்த்துங்க. வீடா லைவ் லைவ் ஓடிட்டு தெரியுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்களே வியாபாரத்துக்கு வரீங்களா? என்ன நக்கல் பண்றதுக்கா வரீங்களா? நீ எப்போ வருவேன் வாசலே இருந்த தெரியுமா? ஏய் யார் ஊர்ல இத்தனை ஊர்ல இருக்கியா மோகன்? உங்க ஊர்ல முளைக்கட்டா இந்த வாரம்? ஓடுவேன், யார் வேணாம் சொன்னா? அவங்க கார்த்திகை ஊர்ல இருந்து ஏரியாதே இருக்கு, இந்த வாரம் மாத்தே இருக்கேன் உங்க ஊர்ல. வாங்கி போட்டுக்கோங்களா? எத்தனைடா ஐயே? நீ நான் தான் சொல்லுவா 11 ரூபா 12 ரூபாய் ஆயிட்டியா? ஆமா நீ வலுவாச்சு குத்துனீனா ஏய் தண்ணி போடலப்பா, அது அரிசி வச்சிருக்காங்க. எந்த கடை தான் நிக்குது சொல்லுடா. அதான் நிக்குதே. ஒன்று போச்சு. என்ன மனுஷனா இருக்க நீ? நல்லா மோர் போட்டு இந்த வாரம் ஏகப்பட்ட தெரியல, அது புள்ளியிலே நான் குருவிப்பட்டக்காரன். கறிக்கடைக்காரன் வாங்க 10 ரூபாய் விட்டு போயிருக்கலாம்ல. கோழிக்கடை கோழிக்கடை. தாமோதரன் மட்டும் ஏன் வாத்தியார் இப்படி நீ நக்கல் பண்றதுக்காக வரீங்களா? என்ன 13 ரூபாய் கரையத்துக்கு வாங்கினதை 10 ரூபாய் கரையத்துக்கு எவன் கொடுக்குறேன்? எலிச்சாப்பையா? இப்ப 9 ரூபாய் கரைத்து கேக்குறாங்க. 9 ரூபாய் கரையத்து கேட்டா அவன் அப்படியே வண்டியிலே கிடக்குன்னு சொல்லிடுவேன். இப்ப நாங்க 8 ரூபாய் கரைத்து வெட்டா வேணாமா? எது நீங்க 6 ரூபாய் கரையத்துக்கு கூட வெட்ட வேணாம். ஒருத்தன் 10 ரூபாய் கரைத்து கேக்குறான், 11 ரூபாய் கரைத்து கேக்குறேன். என்ன மண்ணுக்கு சண்டைக்கு வர்ற? அவன ஒண்ணுமே சொல்லல. நீ 10 ரூபாய் கரைய கேட்டவனா? ஏ கேட்கிறேன், கேட்டு போறேன். நான் சண்டை போடுறதுக்காக வந்திருக்கேன். என்ன தம்பி? சரி யாரை வீட்டையும் பத்தி கொண்டு போய் போச்சா நம்ம காப்பாற்றிடுவோம். 9 ரூபா கட்டு அப்படியே கட்டலண்ணா. அவர் கட்ட மாட்டாங்க அவர் ஆசாட்டு வாங்கின விலையெல்லாம் கேட்டுக்க. நாப்லா சந்திரா. ஓய் ஆமா ஏன் 17 ரூபா விட்டுறியா? இல்லை இல்லை சந்திரன் நிற்கிறேன். நான் வலிச்சு வச்சாங்க ஏண்டா அப்பா. இந்த மாதிரி தான் இந்த ஆட்டுக்கு ஓனர் உலக பிளாட்டுக்கார மன்னன். டேய் அங்காளி சந்தையில கேக்குறாடா கண்ணதாசன் மட்டன் சால்ந்து. கண்ணதாசன் மட்டன் சால்ந்து ஆம்பூர்கார் கேட்குறாரு என்கிட்ட. கண்ணதாசன் மட்டன் சால்ந்து தெரியுமா? அண்ணன் தானே அங்காள் ஏட்டார் வரேன்ட கண்ணதாசன் மட்டன் சால்ந்து. அந்த பஸ் வச்சிருக்காருல படம் சொன்னார் வர அவர் கேட்டார் பத்தியா? இருக்கேன். ஏய் கேட்டுக்க, ஆந்திரா அப்படியே நம்ம ஃபேமஸ். ஆந்திரா மட்டும் ஆம்பூர்தான். அதுக்கு உடனே ஆந்திரா நான் வாங்கி கொடுத்து குட்டியை போட்டு நட்டம் சொல்றேன். என்னாச்சு? 50 குட்டி கிடக்குன்னு வர சொல்லிவிட்டு நீதான் வளர்ப்படி சொல்லிட்டீங்களா? 20,000 ஏண்டா 14,000 விற்கிறேன். நான் வித்தல் தெரியுமா? நான் 17 கேட்டுட்டேன். அப்புறம் எப்படி நான் 17 நான் கேட்டேன். நான் 17 கேட்டேன். நீ போன்ல சொல்ற. 17 எனக்கு எப்படி தேவையா? அதை வாங்கிட்டு தெரியும்னு பண்ணையில திரிவாங்க அந்த பையனுங்க. பண்ண குட்டிங்க நம்ம ஆய்க்குடியா யாரு சரத்து வாங்கினேன். சரத்து வாங்கி 14 வாங்கினேன். உங்க நம்ம கோவி மாமன் சின்ன சின்னாளு ராமு என்னடி சொல்லிக்கலாம்ல. எந்த சொன்னீங்க கிட்ட நீ போய் கேட்டுனேன். இவரே ஓடிட்டு இருக்கீங்க மாட்டு ஏதாச்சும் ஒன்று. நான் சத்தம் போடுறாப்புல ராமு கூட சின்ன 14,000